இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, அதாவது 28% ஜிஎஸ்டி, அப்புறம் 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் புது முடிவுகள் எடுத்திருக்காங்க. எலெக்ஷன் வருது இல்லை வாஸ், அது இல்லாமல் ஒரு நியூஸ் இருக்குது. 12% ஜிஎஸ்டிங்கிறத ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 12% ஜிஎஸ்டிங்கிறதையும் 28% ஜிஎஸ்டிங்கிறதையும் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போ எதெல்லாம் 12%ல் ஜிஎஸ்டி இருந்ததோ அது எல்லாத்தையும் 5% அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. எதெல்லாம் 28% ஜிஎஸ்டி இருந்ததோ அதெல்லாம் 18% மார்க்கில் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு நல்லது தானே நினைப்பீங்க நீங்கள் நினைக்கலாம். அப்பெல்லாம் இல்லை, 40% ஜிஎஸ்டின்னு ஒன்று புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பான் பராக்கு, சிகரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது இருந்துட்டு போது அது யார் வாங்குறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பைக்ஸ், அதாவது 1200cc மேலே இருக்கிற பைக்ஸு, காரு, லக்ஸரி கார்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து இனிமேல் 40% ஜிஎஸ்டி, 40%, அன்பே சிவத்தில் கமல் சொல்கிற மாதிரி 40%ங்கிற மாதிரி 40% ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஜனாதிபதியான திரௌபதி முர்மு வாங்கியிருக்கிற அந்த BMW சொகுசு வண்டிக்கு வந்து 0 ஜிஎஸ்டி விலக்கு அளிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இது வந்து நாட்டு செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா, அதுக்காக இந்த வண்டி உதவுதான், அதனால் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி 0 ஜிஎஸ்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து இனிமேல் காரு, பைக்கு, லக்ஸரி கார்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 40% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஏற்கனவே அது காஸ்ட்லியான விஷயத்துக்கு இன்னமும் காஸ்ட்லியாக போட்டு சூப்பராக எங்கேயோ கொண்டு போயிடுவானுங்க. இனிமேல் கார் விலையெல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப்.